முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே, நினைத்தால் உன்னை. ஹலோ எவ்ரிவன், நான் வந்து உங்கள் வெட்டினரி டீக்கு எங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. மாடு வந்து மஞ்சக்காமலை அது வந்து ஏந்திரிக்க மாட்டேங்குது, படுத்துக்குச்சின்ட்டு. ஆனால் படுத்திருந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அது எந்த நிலமையில இருக்குது, அந்த எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு. அதோட டிகிரி வந்து மதியம் 1 மணிக்கு இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். அதோட நிலைமையை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அந்தளவு 80% மேலே தான் இது வந்து எங்கள்கிட்ட இன்ஃபார்மே பண்ணுறாங்க. பேசிக்காக மஞ்சக்காமலை வந்து வைரஸ் என்னென்னா அதோட யூரின் வந்து டிகாஷங்களாக வரும். இது எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் என்னோடய இம்பார்ட்டன்ட் வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். மதியம் வந்து 2 மணி டு 1 மணிக்குள்ளே நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட நிலமை வந்து சொல்ல முடியாத நிலமை தான். சரியாகுன்னு சொல்ல முடியாது, சரியாகாதுன்னு சொல்ல முடியாது. இதை பற்றி தெரியாமல் பண்ண தப்புனால இந்த நிலமை உண்டாயிருக்கு. இது வந்து மாட்டுக்காரங்களுக்கு தான் கஷ்டம். இது வந்து யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியல, அது விடவே இல்லை. அந்தளவு அதோட கண்ணை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், அந்தளவு மோசமாக இருக்குது. அது கை கால் அந்தளவு எங்களால் ட்ரீட்மெண்ட் குளுக்கோஸ் கூட ஏற்ற விடலை, அந்தளவு அது மோசமாக இருக்குது. இதை இந்த அளவு விட்டுருக்காங்க. இவங்களை நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு யாருக்கே தெரியல. போகிற இடம் ஃபுல்லாக இதே தான் நிலைமையாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு ரிக்வெஸ்ட் நான் வச்சுக்கிறேன். என்னென்னா, அதிக பேருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அதிக பேர் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒரு உயிரை காப்பாற்றுறோம், ஹெல்த் சர்வீஸ் சரிங்களா, ஒரு உயிரை காப்பாற்றுறோம். இது வந்து உங்களுக்கு புரியுதானே எனக்கு தெரியல. நீங்கள் அதிக பேர் ஷேர் பண்ணுறதுனால தான் என்ன நடக்குது இந்த மாட்டுக்கு ஒன்று ஒருத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு அப்போ தான் தெரியும். இல்லை நம்ம தெரியாமலே நம்ம மாடு நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி கிடையவே கிடையாது. ஒரு நாளைக்கு இந்த உலகத்தில் வந்து 1000 கணக்கு 10,000 கணக்கான மாடுகள் இறந்துட்டு இருக்கு. ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி இதை காப்பாற்றிட்டு இருக்கோம். கண்டிப்பாக காப்பாற்றிடுவோம். ஆனால் இதோட நிலமை ஆனால் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அதோட கண்ணை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நம்ம இதேமாரி வந்து மாடு ஃபஸ்ட்டு படுத்துருக்கவே கூடாது, நார்மலாக உட்காந்துருக்கும் பாருங்க. அந்த நிலமையில இருந்தாலும் கிரிட்டிக்கல். இதோட நிலமை வந்து எந்த நிலமையில இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதேமாரி மாடு படுத்துருந்தாலும் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இது வந்து நாங்கள் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு நீங்களாக கூட ஒரு காரணமாக இருக்கலாம்.